ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। நாமெல்லாம் நாம சங்கீர்த்தன பாதையில இருக்கோம். நாம சங்கீர்த்தன பாதை பல காலங்களாக ரொம்ப காலமா பல யுகங்கள்ல ஜீவ தர்மம் தான். யுகத்துக்கு தான் தர்மம் மாறும். ஜீவனுக்கு ஒரே தர்மம் நாமத்தால சாமியே அடையிறது. நாம தான் பகவானை அடையிறது. கிருஷ்ண அப்படிங்கிற சத்தமே அதோட அர்த்தம் ஆகர்ஷ்ண அவனுக்கு தெரியும், ஈர்த்தல் அப்படின்னு. எப்படி ஈர்த்தல்னா கதியை நோக்கி, அதான் மூலமா கதியை நோக்கி நம்மளை ஈர்க்கிறார். அதனால கிருஷ்ணனா அதான் இருக்கும். இதுல கீதையில ஆன்மீக சாதனை பண்றவங்க கூட பல தினசுல இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இதுல குணங்களுக்கு தக்க செயல்கள் மூணு விதமா இருக்கு. அதையும் சொல்றார். சாத்விக குணமும் ரஜகுணமும் கலந்தவங்க முதல்ல சொல்லப்பட்டு, அடுத்து தனி ரஜோகுணம், அப்புறம் ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்தவங்க, அப்புறம் தமோகுணம் மட்டும் உள்ளவங்க. இப்படி 4 பிரிவையும் சொல்றாரு. அந்தந்த குணத்துக்கு தக்க அவங்க சாதனைகள் செய்வாங்க. குரு கிடைச்சா கூட குருவை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டவங்க குணத்துல மேம்பட முடியும். அப்படி மேம்படாட்டி குணத்துக்கு தக்க அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை இப்போ சாந்த குணத்துல நம்மளை உருவாக்கி நாம விடுபட்டு இருந்தோம்னா பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். ரஜோகுணத்துல இருந்து விடுபடுற மாதிரி அமைஞ்சதுன்னா மேல் கிரகங்கள் போகலாம். தமோ குணத்துல இருந்து விடுபட்டவங்க அவங்களுக்கு மோட்சம் எதுன்னா நித்திய நரகம் தான். தாமிஸ்கமும் அந்த தாமிஸ்கம், அந்த ரெண்டும். மற்ற நரகங்கள்லாம் பிரளயத்துல முடிஞ்சு போயிடும். இந்த ரெண்டும் முடியாம அப்படி பத்திரமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி அதுல இருக்கு. இதுல என்னன்னா நல்லது பண்ணா அவன் நாசம் அடைகிறது இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் வாக்குறுதி கொடுக்குறாரு. நமே பிரணசேதி, அதாவது ஒரு ஸ்லோகத்துல நல்லது பண்ணவன் எப்படி நாசம் அடைவான் அப்படின்னு கேட்கிறாரு. அதோடைய பலன் இப்ப கண்கூடா இல்லாட்டி கூட வர்றதுல இருந்து அது தப்ப முடியாது, அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்வேதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நல்லது பண்ணான், யாகம் நடத்துவான். எப்ப பார்த்தாலும் யாகம் நடத்திட்டே இருப்பான். ஆனா கஞ்சனா இருந்ததுனால அன்னதானம் அவன் பண்ணல, யாருக்கும் பண்ணல. ஒரு யாகம் நடத்தினா அப்பெல்லாம் பழைய காலங்கள்ல ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் யாகசாலையில எப்பவுமே ஒரு பக்கம் தனியா அன்னதானமும் நடக்கும். இவன் அதை பண்ணாதனால யாகத்தின் பயனா இந்திரலோகத்துக்கு போகிறான். ஆனா யாருக்கும் தானம் பண்ணல, சாப்பாடு போடல, பிரசாதம் விநியோகம் பண்ணல. அதனால என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு பயங்கர பசி. அவன் அளவுக்கு யாரும் யாகம் செய்யல அப்படின்னு சொல்லி கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்க தேவலோகம் போனா எல்லா சுகமும் இருக்கு, ஆனா பசி மட்டும் நான் வாட்டு. கர்ணனுக்கு கூட அப்படி அமைஞ்சுதான் சொல்லுவாங்க. அப்போ பசி வாட்டு என்ன செய்யலாம் பார்த்தா, அவன் மற்றவங்களுடைய சரீரத்தை அவன் முக்கியமா கருதல. ஏன்னா சரீர போஷணை பௌதிக உலகத்துல ரொம்ப முக்கியம். உடம்பு நல்லா இருந்தா தான் தொண்டு செய்ய முடியும். அவன் மத்தவங்க உடம்ப கேர் பண்ணல, சுயநலமா இருந்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு விடுதலை தேவலோகத்துல கிடைச்சிருந்தா கூட அவனுடைய பௌதிக உடம்பும் அவன் கையிலே தரப்படுது, பூத உடல். பசிக்கும் போதெல்லாம் அந்த உடம்ப கடிச்சு சாப்பிடு. ஏன்னா அடுத்தவங்களை நீ இப்படித்தானே உயிரை வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் பசியும் நின்ன பாடு இல்லை, அந்த பூத உடலை போய் அப்பப்போ ஒரு கடி கடிச்சுக்கிடுவான். இப்படித்தான் இருந்தான். இப்படி இருக்கிற போது ஒரு முறை அகஸ்தியர் ஒரு முத்து மாலையை அவன்கிட்ட கொடுத்து, தேவலோகத்துல கொடுத்து, இத நீ ராமபிரானுக்கு மானசீகமா ராமரை தியானம் பண்ணி அவருக்கு இதை கழுத்துல போட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. அதை போட்ட பிறகு அவனுக்கு விடுதலை கிடைக்குது. அந்த ஸ்வேதன் அப்படிங்கிறவனுக்கு விடுதலை கிடைக்குது. பூத உடல் விடுபடுத்தப்படுது. இப்படி விடுபடுதலே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்தி எப்படி விடுபட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நாம பல தீயதுகள்ல இருந்து விடுபட்டு இருக்கோம்.
பல நல்லதுகளை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நாமமும் ஈஸ்வர் மேல இருக்கிற இஷ்டமும் தான் நம்மளை இப்படி செய்திருக்கு. இதுக்கு வந்து குரு பக்க பலமா இருக்கிறார். ஏன்னா இதுல தடுமாறும் போது குரு தான் அந்த தடுமாற்றத்தை போக்குறாரு. எப்படி குழந்தை வந்து தடுமாறிச்சுன்னா சிரமப்பட்டு எழுந்திருக்கும். அம்மா இருந்தா அதுக்கு சிரமம் அவசியம் இல்லை. அம்மா படக்குன்னு தூக்கி விட்டுருவா. இது மாதிரி இருக்கும். அதே போல ஒரு மகான் மத்வாச்சாரியர் பிறக்கிற போது அவர் பிறந்தத அவருடைய தந்தையுடைய நண்பர் சந்தோஷமா கொண்டாடினார். ஒரு பசு தானம் பண்ணார். இப்போ தானம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த தானம் பண்ணவர் அந்த அவருடைய மகனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு அந்த பிள்ளைக்கும் வாரிசா வராரு. வாரிசா வந்து இல்ல அதாவது மதுவருடைய நண்பர் அவரு தானம் பண்ணார், கோதானம் பண்ணார். மதுவருடைய மகத்துவத்தால அந்த தானம் பண்ணவருக்கு ஒரு மகன் இருக்கிறானே அவனுக்கு பிள்ளையா பிறக்கிறார். யாரு? அப்பா வந்து பிள்ளையா பிறக்கிறாரு. பிறந்து மத்துவருக்கு ஒரு முக்கியமான சகாவா மாறுறார். இப்படி நல்லதுகள்ல நிறைய சுகிருதி கிடைக்குது. எந்த நல்லது பண்ணாலும் அதை நஷ்டமா நினைக்க கூடாது. ஆண்டாலும் கூட உயிமார் எண்ணி உகந்தேனோ அப்படின்னு சொல்றாங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமார் எண்ணி நான் உருப்படத்தான் இந்த நல்லதை பண்றேன், மற்றபடி நான் பலன் கருதி செய்யல. இது வந்து இறைவன் நியமிச்சிருக்கிறார். நான் நல்லது பண்ணா நான் நல்லதை அடைவேன். இது வந்து பகவான் நிமித்தமா நான் செய்யறேன். அந்த மாதிரி உயிமார் எண்ணி வந்து மனவை வந்து மூஞ்ச சுருக்கிட்டுலாம் நல்லது பண்ணக்கூடாது. அதையும் ஆண்டாள் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி கீதையில வந்து பகவான் ஸ்ரத்தா நம்பிக்கைகளை பற்றி 17ஆம் அத்தியாயத்துல பல விளக்கங்கள் கொடுக்கிறார். 18 முடிக்கும் போதுதான் ஓம் தத் சத் அந்த வார்த்தைகளை கொடுக்குறாங்க. ஓம்ங்கிறது முன்ன பேசியிருக்கிறோம். அதாவது இந்த உலகத்துக்கு மதிப்பே எப்படி ரூபாய் நோட்ல மதிப்பு அதுல ஒண்ணுன்னு ஒரு நம்பர் இருக்கணும். முன்னாடி நம்பர் இருக்கணும், பின்னாடி 0 இருக்கணும். உலகம் வந்து 0 தான். ஆனா அதுல இருக்கிற எண்ணுக்கு தான் மதிப்பு. அதே போல எத்தனை 0 இருந்தாலும் எண்ணை கொண்டுதான் மதிப்பு. இல்லாட்டி 0 பல இருந்தோ பிரயோஜனம் கிடையாது. இதே போல உலகத்துக்கு மதிப்பு அதுக்குள்ள பகவான் புகுந்து இருக்கிறார். அதுதான் 10ஆம் அத்தியாயம் 7ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. நான் புகுந்திருக்காத இடமே இல்லை, எல்லாத்துலயும் நான் புகுந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி புகுந்து இருக்கிறது ஒரு தன்மை. அடுத்து புகுந்த பொருட்கள் அத்தனையும் அவரையே அடைக்கலம் கொண்டு ஆசிரியம் கொண்டு இருக்கு. பகவத் ஆசிரியம். ஆசிரியம்னா எப்படின்னா, பச்சை குழந்தைக்கு எது எனக்கு அடைக்கலம் தரும்னு தெரியாது. அப்போ அம்மா தான் அதை வந்து அத ஒரு பேணி பாதுகாக்கிறார். அந்த குழந்தைக்கு அது கூட ரொம்ப காலம் கழிச்சுதான் தெரியும். முதல்ல வாசனை வச்சு அம்மாவை கண்டுபிடிப்பா, அடுத்து நிறத்தை வச்சு கண்டுபிடிப்பா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அது தெரிய வருது. அப்படி எல்லாமே வந்து ஒண்ணும் தெரியாத ஜடம் கூட பகவான் ஆசிரியம் கொண்டு இருக்கு. இப்போ பகவான் எல்லாத்துக்கும் புகுந்திருக்கிறார். அவரே அத்தனையும் ஆசிரியம் கொண்டு இருக்க இந்த 2 தன்மைகளை தான் ஓங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எந்த தோஷமும் இல்லை, குறைகளே இல்லை. ஆனா நல்லதுகள் நிறைஞ்சு இருக்கிறதுனால அவருக்கு சத் அப்படிங்கிற சப்தமும் அவருக்கு வருது. சத்துனா எல்லா நற்குணங்களும் பொதிஞ்சிருக்கு. ஒரு தோஷம் கூட அதுல கண்டே பிடிக்க முடியல. மறைஞ்சிருந்து ராமர் கொள்றார், பாக்குறதுக்கு அது தோஷமா தெரியும், இது தப்பு தானே அப்படின்னு. ஆனா பகவான் செய்யற எதுவுமே, இன்னைக்கு மகாராஜுடைய செய்தி கூட அதுதான், பகவான் செய்யற எந்த செயலுமே வந்து விடுதலையை நோக்கியதான் இருக்கு, விடுபடுத்துறத நோக்கி இருக்கு. நாமும் செய்யற செயல்கள் அத்தனையும் பகவானை மறந்து இருந்தா பந்தப்படுத்துற மாதிரி இருக்கும். பகவானை நினைச்சு செய்தா விடுபடுத்துற மாதிரி இருக்கு. பகவானை நினைச்சாலே விடுபடுத்துதுன்னா பகவான் செய்யற செயல் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் அதை நாம நினைச்சு பார்க்கணும். இப்படி ஓம் அப்படிங்கிறது அந்த 2 தன்மைகள். அவரே புகுந்து இருக்கிறார் ஒண்ணு, அடுத்து அத்தனையும் அவருக்கு அடைக்கலமா இருக்கு. சத்துக்கிறது தோஷம் இல்லாதவர், எல்லா நற்குணங்களும் வாய்ந்தவர். தத் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தத்துனா அது, சமஸ்கிருதத்துல அதுன்னு அர்த்தம்.
நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் தத் சத்துனா அந்த அர்த்தத்தை கொடுப்பாங்க. மகா வாக்கியம் வந்து தத்துனா என்ன அர்த்தம்னா தத்துவம். அதாவது ஒரு கொத்து மாலை இருக்குன்னா அதுக்குள்ள நூல் இருக்கு, அதை வச்சுதான் அந்த மாலைக்கு நூலை உருவிட்டா எல்லாம் சதுரிடும், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, நல்லா இருக்காது. இதே போல இந்த உலகத்துக்குள்ள எக்கச்சக்கமான குணங்களால பகவான் பரவி இருக்கிறார், வியாபகமாகி இருக்கிறார். ஒவ்வொரு குணம் இப்போ நம்ம பாட்டுல எல்லாம் பாக்குறோம், ஆடுகாலி ஓடுகாலி வெண்ண திருடி ஆடை திருடி இப்படிலாம் பல கெட்ட பேரெல்லாம் கிருஷ்ணருக்கு. ஆனாலும் அதை நாம சந்தோஷமா அதை ரசிக்கிறோம். இதெல்லாம் அவருடைய குணத்தால, இந்த குணத்தால அந்த பேர் வருது. அந்த பேரு காரணம் அப்படி ஒரு லீலையை அவர் செய்தார். அப்படி ஒரு லீலையை அவர் செய்யறாருன்னா அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு, ரூபம் இல்லாம இருக்கு. அப்போ நாமம், ரூபம், குணம் இது எல்லாமே வந்து ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. இப்படி அவர் இல்லாம எந்த செயலும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரை கண்ணால பார்க்க முடியல. மறைபொருளோட இன்னும் மறைவா தெரியுது. அப்படி பார்க்கவே முடியலையே, இவ்வளவு வியாபகம் பண்ணி இல்லாத ஸ்தலம் இடமே இல்லை, ஆனா பார்க்க முடியல. இப்படி இருந்ததுன்னா அந்த நிலைமைக்கு தான் சத்து. இப்படி கீதையில வந்து ஒரு விளக்கம் இருக்கு. ஓம் தத் சத் இந்த மகா வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க நம்ம சம்பிரதாயத்துல. அப்போ என்ன விஷயம்னா, நல்லதை பண்ணா நமக்கு நஷ்டம் இல்லை, அதனால அதுல தயக்கம் காட்டக்கூடாது, பின்வாங்க வேண்டியதில்லை. குருவுடைய நினைப்போடவே நாம எதையும் செய்தா அது கண்டிப்பா நல்லதா இருக்கும். இறைவன் வந்து நல்லதுங்கிற ஒரு தோற்றத்தை உடையவரா இருக்கிறார், எல்லா நன்மைகளும் உள்ளடங்கி இருக்கிறார். அவரை சார்ந்து குரு இருக்கிறதுனால குருவின் பாதங்கள்ல அந்த அத்தனை மங்களங்களும் அவர் பாதங்கள்ல இருக்கு. நாம அவர் பாதங்களை வந்து அடைக்கலம் கொள்ளும் போது, அந்த பாதங்களை நாம மதிச்சு நடக்கிற போது, அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நன்மைகள் பூரா நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா தெய்வீக தளத்துக்கு வந்துடுறோம். இதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.